வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி 21/8/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய திதி மாலை 5:08 வரை திதியை, பிறகு திருதியை. இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலையும் இருந்து, ராசி அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடமான தனஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. வேலை பளு அதிகமா இருக்குங்க. தொழில் செய்யறவங்களுக்கு என்னதான் வியாபாரம் சிறப்பா இருந்தாலும் அதுக்கேத்த செலவுகளும் இருக்கும். சிலருக்கு வாகன பழுது ஏற்பட்டு அது சில நேரம் செலவுகளை கொடுக்கலாம். உயர் அதிகாரிகளோட கோபமும் அதிகமா இருக்குங்க. பெண்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். 2ஆம் இடமான தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகமான நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் வீண் செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட இருக்குங்க. கவனமா இருக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதிர்பாராத சில தொந்தரவுகளை, மன உளைச்சல்களை கொடுக்கலாம். திடீர் வாகன பழுதுகள் ஏற்படலாம். சிலருக்கு பிரயாணங்கள் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்குங்க. உடல்நிலையிலையும் கொஞ்சம் பின்னடைவாதான் இருக்கும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நடப்பதற்கான சூழல்கள் இருக்குங்க. வழக்குகள் எல்லாம் வெற்றி அடையும். வீடு மாற்றம், வாகன மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். நடக்கிறதெல்லாம் சாதகமான பலன்களா நடக்கும். சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்குங்க. மனசுல ஏதாவது ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருக்கும். குழப்ப நிலையில இருப்பீங்க. கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். பணத்தை பற்றிய கவலைகள் நீங்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 10வது இடமான கர்மஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 11வது இடமான லாபஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. வேலையில உயர் அதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. சொந்த தொழில செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு முன்னோர் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும். செயல்கள்ல ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்குங்க. தந்தையாரோட உதவிகள் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் கூடி வருவதற்கான அமைப்பு வலுவா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல இருந்த மந்த நிலை மாறும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு சில விஷயங்கள்ல சமயோசிதமா செயல்பட்டு சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கவனமோட செய்யறது நல்லதுங்க. தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கலாம். சில விஷயங்கள் இழுபறியா இருக்கும். தடுமாற்றம் இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும். உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் தீருங்க. குடும்ப கௌரவம் உயரும். மனசுல இருந்த கவலைகள் நீங்கும். குடும்பம் அமைதியா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. புதிய முயற்சிகளும் இப்ப வேண்டாம். எந்த காரியத்திலையும் பதட்டப்படாம கவனமா செய்யுங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 6.
மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல காலை நேரத்திலையும் கர்மஸ்தானத்துல மத்தியானத்துக்கு மேலேயும் இருக்கிறது சிறப்பு. பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகுங்க. வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும். என்னதான் நீங்க இழுபறியா இருந்த காரியம் முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்கள்ல இந்த காரியம் சரியா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. பொறுமைய கடைபிடிக்கணும். மாணவர்களுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் மன உளைச்சல்களை கொடுக்கலாம். கவனத்தோட இருங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் உபாதைகள் இருக்குங்க. எதிர்பாராத செலவும் உறவினர்களால தொல்லைகளும் இருக்கும். பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. வீட்டுல உள்ளவர்களோட பேச்சுக்கள் எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டலாம். பொறுமையா இருங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பேச்சுல ஒரு சாதுரியம் இருக்குங்க. பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே இழுபறி இல்லாம சுலபமா முடியும். வேலைகள்ல ரொம்ப ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. பணப்புழக்கமும் சரளமா இருக்கும். பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். தர்ம சிந்தனை அதிகமா இருக்குங்க. உதவின்னு யாரு கேட்டாலும் முடியலன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தெய்வ காரியங்கள்ல அதிக ஈடுபாட்டோட நிறைவேற்றுவீங்க. பண பிரச்சனை இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல சந்திராஷ்டமத்தை கொடுத்தாலும் மத்தியானத்துக்கு மேல 9வது இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா உணர்வீங்க. பெற்றோரோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. பங்காளி சண்டைகள் எல்லாம் சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும். வேற்று மொழி அல்லது மதத்தினரோட பழக்கங்கள் உங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவை கொடுக்கும். செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். பெண்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. கணவரோட வருமானம் சிறப்பா இருக்கும். சேமிப்பு உயரும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனமும் நேர்மையும் உங்களுடைய செயல்கள்ல இருக்கும். காலை பொழுதுல கலக்கத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முன்னோர்களை வழிபட ஏற்ற நாள்னே சொல்லலாம். புதிய முயற்சிகளை இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா சிறப்பா வெற்றி அடையுங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. சிலருக்கு தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்போட நடந்துக்கிறீங்க. அடுத்தவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுனால உங்களோட மதிப்பு கூடுங்க. சிலர் பொது வாழ்வில புகழ் பெறக்கூடும். நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும். நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தாய் தந்தையரோட ஆரோக்கியம் மன நிம்மதியை கொடுக்குங்க. குடும்பத்துல பண தேவைகள் பூர்த்தியாகும். நண்பர் மற்றும் உறவினரோட ஆதரவு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 7வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்திலையும் இருக்கிறதுனால காலையில முக்கியமான வேலைகளை முடிச்சுக்கிறது நல்லதுங்க. புதிய முயற்சிகளை மத்தியானத்துக்கு மேல தவிர்க்கிறது நல்லது. செய்யற காரியங்களை கால நேரம் பார்த்து செஞ்சோம்னாவே எந்த தடையோ தாமதமோ ஏற்படாது. விஷயங்களை நினைச்சபடி நிறைவேற்ற முடியாம போகலாம். வீண் விவாதங்கள் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பெண்களுக்கு சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாதீங்க. கவலைய மறந்து கடவுளோட நாமத்தை சொல்லி நடப்பத கடவுள்கிட்டயே விட்டுருங்க. எல்லாமே சரியாகி நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு உங்களை அறியாம சில நேரங்கள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாவே இருக்காதுங்க. மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல வேண்டாத நினைவுகள்லாம் இருக்குங்க. எதையோ இழந்தது மாதிரி மனசு வெறுமையா இருக்கும். உடல்நிலையிலையும் சின்ன சின்ன கோளாறுகள் வரும். அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். உணவுல கட்டுப்பாடா இருங்க. ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு
உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். எதையுமே சமாளிக்க கூடிய திறமையும் ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குங்க. உங்களை எதிரியா நினைச்சவங்க கூட அடங்கி போயிருவாங்க. வேலை இடத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல்கள் இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில நேரம் தைரியமாகவும் சில நேரம் குழப்பமான மனநிலையிலையும் இருப்பீங்க. கவனக்குறைவு அதிகமாக இருக்குங்க. எதையாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 6வது இடமான சகாயஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல களத்திர ஸ்தானமான 7வது இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு. ராசிய குரு பகவான் பார்க்கிறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி உற்சாகமான மனநிலை இருக்குங்க. பொருளாதாரத்துல எந்த கஷ்டமும் இருக்காது. பண தேவைகள் பூர்த்தியாகும். தேவைக்கேற்ற பண வரவு வருமானம் இருக்குங்க. யாருடைய பணமாவது கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு குடும்பம் நல்லா ஒற்றுமையாகவும் குதூகலமாகவும் இருக்குங்க. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கிருவீங்க. உங்களுடைய உயர்வான குணமும் உதவி மனப்பான்மையும் அடுத்தவங்களால பாராட்டப்படும். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட நிலை படிப்படியா உயர்றத பார்த்து சந்தோஷப்படுவீங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. கல்வியில சிலர் சாதனை படைப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. பேச்ச குறைச்சு செயல்கள்ல காட்டுறது நல்லது. தொழில் ரகசியங்களை தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட பகிராதீங்க. குடும்ப விஷயங்கள்ல 3வது நபரோட தலையிட்டு தவிர்க்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு புது தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்குங்க. பண பிரச்சனை தீரும். மன உறுதியோட செயல்படுவீங்க. எதுலையுமே ஒரு நம்பிக்கை உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நல குறைவு ஏற்படலாங்க. சிலருக்கு வீட்டிலோ அல்லது வெளியிடங்களிலோ தேவையில்லாத பிரச்சனைகளால சண்டை சச்சரவுகள் வரலாம். கவனத்தோட இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 5வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சகாயஸ்தானமான 6வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. 9ஆம் இடத்து அதிபதியான புதன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட செயல்படுறதுனால நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்குங்க. ராஜயோகத்துக்கு நிகரான பலன்கள் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சுலபமா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல தைரியம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும். தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிலையுமே திருப்தி இல்லாத நிலை இருக்குங்க. சில நேரம் உங்களுடைய முயற்சிகள் கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலைகள்ல பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. யாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. முரட்டுத்தனமா யோசிக்கிறதையும் செயல்படுறதையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவு தாராளமா இருக்கும். மனசுல இருந்த சுமையும் கவலையும் நீங்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க. தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. கோயில் திருப்பணிகள்ல முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி.
விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 4வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 5வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. பிள்ளைகளோட விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. சிலருக்கு பிள்ளைகளால வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவங்களோட ஆடம்பர போக்கு உங்களுக்கு கவலைய கொடுக்கும். வேலை விஷயங்கள்ல சில அலைச்சல்கள் இருக்குங்க. தந்தையாரோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல அவரோட ஈடுபடாம சமாதானமா போயிருங்க. பெண்களுக்கு பெற்றோர்களோட அன்பு உங்களுக்கு ஆதரவை கொடுக்குங்க. பொருளாதார பிரச்சனை இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு வெளியிடங்கள்ல சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. சில நேரங்கள்ல அமைதியாகவும் சில நேரங்கள்ல பதட்டமாகவும் இருப்பீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க நந்த கோபாலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பம் செழிப்பா இருக்குங்க. தொழில்ல மேன்மையும் தன விருத்தியும் இருக்கும். எடுத்த காரியத்துல சிறப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உதவி மனப்பான்மை இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் ஆதரவு கிடைக்குங்க. பொது வாழ்க்கையில அதிகமான நாட்டம் இருக்கும். கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியான மனநிலையில இருப்பீங்க. சுயநலம் கருதாம எந்த ஒரு செயல்லையும் பொதுநலத்தோட ஈடுபடுவீங்க. நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. எதுவுமே ஒரு கருணை உள்ளத்தோட அணுகுவீங்க. கடமை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பிங்க். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 3வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்திலையும் இருக்கிறது சிறப்பு. தாயார்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தாருடையும் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கவலைய கொடுக்குங்க. வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கலாம். பெண்களோட விஷயத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு தாயாரோட ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள்ல கவனக்குறைவால குளறுபடிகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. தேவையில்லாத தடுமாற்றங்களுக்கு இடம் கொடுக்காம இருங்க. மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத கலக்கம் இருக்குங்க. உங்களுடைய கவன குறைவால தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளாகலாம். சிலரோட அலட்சிய போக்கு மனசுக்கு ஆயாசத்தை கொடுக்கும். பண பிரச்சனை இருக்காது. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகும். குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது. பணம் பல வழிகள்ல வரும். நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. தெளிவான முடிவு எடுக்க முடியாம சில நேரங்கள்ல தடுமாற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழல் இருக்கும். தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன், பச்சை. அதிர்ஷ்ட எண் 4, 5. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல குடும்பஸ்தானமான 2வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. மனசுல இருந்த தடுமாற்றங்கள் நீங்கி புதிய வழி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலருக்கு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறீங்க. உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும். உடன்பிறப்புகளால உதவிகளை பெறுவீங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்கள் எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க. இளைய சகோதரர் மூலம் நன்மைகள் நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மறதி அதிகமாக இருக்குங்க. முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது. கணக்கு வழக்குகள்ல குளறுபடிகள் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இத்தனை நாளைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த
உடல் தொந்தரவுகள் சரியாக கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மாற்று மருத்துவத்தால குணமடையும். உற்சாகமான மனநிலை இருக்கும். பண விஷயங்கள் கவலை அளிக்காது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க. வண்டி வாகனங்கள்ல வேகத்தை குறைச்சு விவேகமா ஓட்டுறது நல்லது. வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கவனமா இருங்க. விலை உயர்ந்த ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசியிலையும் மத்தியானத்துக்கு மேல தனஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியை கொடுக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல உற்சாகமான நிலை இருக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். குடும்ப வருமானமும் ஓரளவு இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல இன்னைக்கு எந்த தடையும் இல்லாம நிம்மதியா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய திறமைகள் அடுத்தவர்களால பாராட்டப்படும். செல்வந்தர்களோட உதவிகளை சிலர் பெறக்கூடும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க. நெருப்பு, கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல எந்த தடையும் இருக்காதுங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றமான நாள்னே சொல்லலாம். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்குங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் காலை நேரத்துல 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில இருக்கிறதும் 3வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. தைரியக்காரகனான செவ்வாய் தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தைரியத்துக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க. மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்கும். குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும். பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியங்கள் முழுமையான வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு காலை பொழுதுல எவ்வளவு செலவு இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல அதெல்லாம் ஈடு கட்டுற மாதிரி பண வரவு அதிகமாகவே இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடிப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமதேனுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த கவலைகள் நீங்குங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. பண வரவு தாராளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களோட உதவி இன்னைக்கு பேருதவியா இருக்குங்க. தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க. வீட்டுக்கு உறவினரோட வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.